கஜகஜா, என் உயிர் நண்பா, இங்க வந்து பாரு, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு. கஜகஜா, அப்படி என்ன கண்டுபிடிச்சிருக்க? நீ எதை கண்டுபிடிச்சாலும் உன் மனசோட வச்சுக்க, வெளியில சொல்லிடாத. எப்ப பார்த்தாலும் ஏதாவது கண்டுபிடிச்சு எங்களை கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறதே உனக்கு பொழப்பா போச்சு. அடா பத்துலு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, இந்த தடவை நான் கண்டுபிடிச்சிருக்கிறது எந்த பிரச்சனையையும் உண்டாக்காது. இந்த மருந்தை நீங்க குடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சது எங்க போனாலும் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்படின்னா மோட்டோக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும். அவன் கண்ணுக்கு எல்லாம் சமோசாவா தெரியுமா என்ன? எங்க பார்த்தாலும் சமோசாவா கிடைக்கும்னா அது ரொம்ப நல்லா இருக்குமே. சீக்கிரம் கொடுங்க, நானே சாப்பிடுறேன். அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, நான் சொல்றத முழுசா கேளுப்பா. இத நீ ஒரு சொட்டாதான் குடிக்கணும். இப்படி மொத்தத்தையே குடிச்சிட்டியப்பா. இந்த மருந்து உன் உடம்புல எத்தனை நாளுக்கு வேலை செய்யணும் தெரியலையே. போச்சு. சமோசா பண்டையா, எவ்வளவு பெரிய சமோசா! அடடா மோட்டு, உனக்கு என்ன ஆச்சு? என்ன பண்ற நீ? என்ன விடு விடு மோட்டு. அது அவன் மருந்து நிறைய குடிச்சதுனால அவன் கண்ணுக்கு நீங்க சமோசா மாதிரியே தெரியுறீங்க ஜட்கா சார். உங்க மருந்து எல்லாமே இப்படித்தான் பண்ணுது. ஓடி வந்திருக்க. சமோசா 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 ஓடுது ஓடுது ஓடுது, சமோசா ஓடுது. ஆஹா, இப்ப நான் என்ன பண்றது? இவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? இவன் என்ன சாப்பிடாம விட மாட்டான் போல இருக்க. சீக்கிரம் தண்ணிய ஊத்துங்கப்பா, தண்ணிய ஊத்துங்க. அப்பதான் அந்த மருந்து காணாம போயிடும். சீக்கிரம் ஊத்துங்க. தண்ணி எங்கப்பா இருக்கு? கசிட்டா சார், சீக்கிரமா தண்ணி எங்க இருக்குன்னு பாருங்க சார். சமோசா பின்னாடி இருந்து பாக்கிறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. இத்தனை சமோசாவும் எனக்காகவா வந்துகிட்டு இருக்கு. காலையிலயும் சமோசா சாப்பிடுவேன், மத்தியானமும் சமோசா சாப்பிடுவேன், ராத்திரியும் சமோசா சாப்பிடுவேன். மோட்டோ, நீ பெரிய ஆள்டா. மோட்டோ, அது சமோசா இல்ல, ட்ரெயினை மாட்டினா 8 பீஸ் ஆயிடுவேடா. சமோசா வழியா ட்ரெயினா? கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. சமோசால ட்ரெயின், ட்ரெயின்ல சமோசா, சமோசால ட்ரெயின். நில்லு, விட மாட்டேன். மோட்டோ நில்லு, என்னுடைய சமோசாவே. மோட்டோ, அது ட்ரெயின், சமோசா இல்ல. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. நான் சொல்றத கேளு. வந்துடுறா. ஹலோ, உங்ககிட்ட டிக்கெட் இருக்கா? சமோசாக்குள்ள இருந்து மசாலா வந்து என்கிட்ட டிக்கெட் கேக்குது. உங்ககிட்ட டிக்கெட்லாம் கேட்காதீங்க சார். தண்ணி கொடுங்க சார், தண்ணி கொடுங்க. தண்ணி குடிக்கணும்னா வீட்டுக்கு போங்க. அதை விட்டுட்டு ட்ரெயினை தேடி வருவீங்களா? என்னுடைய சமோசா எங்க போச்சு? மோட்டோ, எங்க போனாலும் இந்த சமோசாவை கேட்டு என்ன உயிரை வாங்குற. கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு இருக்கியா? 3 சமோசா ஒண்ணா வருது. ஆஹா, விட்டா இவன் இந்த கழுகையை சாப்பிட்டுருவான். மோட்டோ, நான் சொன்ன கேளு. அது கழுகு, சமோசா கிடையாது. இப்ப உன்னால அதை சாப்பிட முடியாது. அதுதான் உன்னை சாப்பிட போதும் மோட்டோ. சமோசாவை நான் பிடிக்கலான்னு வந்தா சமோசா என்ன பிடிச்சுக்கிச்சு. சமோசா என்ன விட்டுரு. நான் தான் உன்னை சாப்பிடணும், நீ என்ன சாப்பிட கூடாது. சமோசா, நீ என்ன விட்டுரு. இல்ல இல்ல, நான் எதுவுமே பண்ணலையே. நான் சும்மா வேடிக்கை தானே பார்த்தேன். நான் ஒரு பச்சை மண்ணு. சொன்னா கேளு. அவ செஞ்ச தப்புக்கு என்ன பண்ணிருக்காங்க அந்த கழுகு. அம்மா, டே பானை வைத்தா, ஒழுங்கா கிளம்பி என் கூட வந்துடு. உன் தலையில கொஞ்சம் தண்ணிய ஊத்துனாதான் எல்லாம் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன். சாரி, நீ தண்ணிய குடிச்சா மட்டுமே போதும். இப்ப உனக்கு தாகமா தானே இருக்கு மோட்டோ? எனக்கு தண்ணியும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு சமோசா கொடுத்தா போதும், எல்லாம் சரியா போயிடும். இந்த சமோசா ரொம்ப குட்டையா கட்டையா இருக்குது. நல்ல டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த மோட்டு எதுக்காக என்ன தோட்டத்துக்கிட்ட வரான்? போய் அவங்க கிட்ட சொல்லுங்க, அவன் மூஞ்சில நான் விட்டுருவான் பூரா. பாஸ் என்னமா பஞ்ச் டயலாக் சொல்றீங்க? பாராட்டுறத விட்டுட்டு தப்பிக்கிற வழிய பாருங்கடா. சொன்னா கேளு. இவனுக்கு என்னையா ஆச்சு? போற போக்க பார்த்தா என் பேக்க மிஞ்சாத போல இருக்க. சீக்கிரம் இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. டண்டனக்கா டான், கண்டபடி உலறத விட்டுட்டு போய் தண்ணி கொண்டு வாடா, தண்ணி கொண்டு வா. மோட்டோ என்ன கடிச்சு தின்னுகிட்டு இருக்கான். பத்துல தாக எடுக்குதுன்னு தண்ணி கேக்குறான். இவனுங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு என் வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடும் போல இருக்கே. கை கட்டின சமுதாய வாய்க்கு எட்டல. யாராவது அதை பிடிங்க. இங்க பாரு மோட்டு, போனா போதுன்னு விட்டானே ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஒழுங்கா என் கூட டாக்டர் ஜட்காவை பாக்கவா, இல்ல எனக்கு கோவம் வந்துச்சு, நீ தாங்க மாட்ட. எகிரிட்டா மோட்டு. மோட்டு அவசரப்பட்டு போகாத, நில்லு. அப்படியே கொஞ்சம் குடிச்சு கீழே பாடுறா. மோட்டு முட்டையா? மோட்டு திரும்பி வந்ததே சொன்னா கேளு. பத்துலு கொஞ்ச நேரம் கத்தாம அமைதியா இரு. நான் ஒரு முக்கியமான வேலையா போய்கிட்டு இருக்க, முடிச்சிட்டு வரேன். மோட்டு நான் சொல்றத மட்டும் ஒழுங்கா கேளு. எப்படி நீ இப்ப நடந்து போனையோ அதே மாதிரி கண்ணை மூடிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டுனா நீ தப்பிச்ச. இல்லனா பிரச்சனை ஆயிடும்டா மோட்டு. என்ன பிரச்சனை ஆனாலும் நான் சமாளிப்பேன்டா பண்ணையா. பத்துலு என்ன காப்பாத்து. பத்துலு என்ன சீக்கிரம் வந்து காப்பாத்து. நான் கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. நான் செஞ்சதை காப்பாத்து. இரு அங்கே இரு. இதோ உன்னை காப்பாத்த அந்த வேலை வந்துகிட்டு இருக்கேன். அம்மா கடவுளே கடவுளே, என்ன எப்படியாவது காப்பாத்து. இந்த மாதிரி நண்பன்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து. விரோதியை நான் பாத்துக்கிறேன். காப்பாத்து கடவுளே. மோட்டு என் கைய பிடிச்சுக்க, நான் உன்னை பாத்துக்கிறேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. டேய் மண்டையா, அந்த பைப்பை என்னடா பண்ற? அத அறுக்காதடா, நாங்க கீழே விழுந்துருவோம்டா. வேண்டாம், எப்படி பண்ணாத. என்னையா நீ சாப்பிட பார்த்த? இப்பவே உங்க 2 பேரோட கதையும் நான் முடிக்கிறேன் பாரு. ஏய் இங்க பாருடா, ஒரு பெரிய தண்டனக்கா டானுக்கு இதெல்லாம் அழகு இல்ல. எதுவா இருந்தாலும் நேரா வந்து மோதி பாரு. இப்போதைக்கு எங்களை காப்பாத்துறா. பத்து, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. நம்ம 2 பேரும் எதுக்காக அந்த பைப்பு மேல ஏறி நின்னு சொல்லு. ஹாய் மண்டையா. பத்து, அந்த டாக்டர் மண்டையனுக்கு என்ன ஆச்சு? எதுக்காக நம்மள பார்த்த உடனே 2 பேரும் இப்படி தலதறிக்க ஓடுறாங்க? அது ஒரு பெரிய கதை மோட்டு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டே பேசலாம். கமான். நண்பர்களே, உடன்பிறவா சகோதரர்களே, குற்றவாளிகளே. இங்க குற்றவாளிங்க யாரும் கிடையாது சிங்கம் சார். ஓ சாரி. எங்களை மாதிரி போலீஸ்காரங்க எப்பவுமே குற்றவாளிகளை பத்தி தானே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். நண்பர்களே, இன்னைக்கு மோட்டு பத்லு நம்ம ஊர்ல மரத்தை நடுற ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான விஷயம். நாடு முழுக்க நாம நிறைய மரத்தை வளர்த்தே ஆகணும். நம்ம ஊரு உலகம் நந்தவனம் மாதிரி இருக்கணும். அப்படி ஏகப்பட்ட மரங்கள் வளர்ந்துருச்சுன்னா ரொம்ப அருமையான கிளைமேட் நமக்கு கிடைக்கும். ஆனா சிங்கம் சார், மரம் சீக்கிரம் வளர்றதுக்கான வழியை நீங்க தான் சொல்லணும். அது அருமையான டெக்னிக்கலா இருக்கணும். அதே நேரத்துல லேட்டஸ்ட் டெக்னாலஜியா இருக்கணும். நாசா விஞ்ஞானி கிட்ட போய் கேட்டு சொல்லுங்க. அட மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறா சகோதரா, அதுக்கான டெக்னிக்க நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இந்த மருந்த அந்த செடியில 2 சொட்டு ஊத்தி பாருங்களேன். அந்த செடி கடகடன்னு வளர்ந்து பெரிய மரமா மாறிடும்.
அட என்னப்பா ஆர்வ கோளாறுத்தனமா இப்படி பண்ணிட்ட? தப்பு பண்ணிட்டியப்பா. நான் உன்கிட்ட 2 சொட்டு தானே ஊத்த சொன்னேன். அட பூசணிக்கா மண்டையா, 2 சொட்டு ஊத்துறா எங்கிருந்து மரம் வளரும்? ஃபுல் பாட்டில் ஊத்தினாதான் சும்மா கும்முன்னு வளரும், தெரியுமா? இந்த மரம் புதுசா இருக்கு. நேத்து வரைக்கும் இந்த மரம் இங்க இல்லையே. மோட்டோ, நேத்து செடிக்கு தண்ணி ஊத்துனியா அந்த செடி தான் இது. டாக்டர் ஜட்கா கண்டுபிடிச்ச மருந்தோட எஃபெக்ட் தான் இது. இப்போ மரமே வளர்ந்துருச்சு. அங்க பாத்தியா எவ்வளவு அழகான மாம்பழங்கள் பெருசு பெருசா இருக்கு. கஜா இதையா அந்த செடி இவ்வளவு பெரிய மரமா வளர்ந்துருச்சா? யோ டாக்டர், உன் மரத டாப்பு டக்கறியா? வாங்க எல்லாரும் போய் பறிக்கலாம். மாம்பழம் எவ்வளவு பெருசா இருக்கு. ஜாக்கிரதா, இது என்னுடைய மரம். நான் தான் மாம்பழங்களை பறிப்பேன். பூசணிக்கா மண்டையை காப்பாத்துறா. இந்த பூசணிக்கா மண்டைங்க நாசா விஞ்ஞானிமா இருப்பான்னு பார்த்தா நாசமா போன விஞ்ஞானியா இருக்கானே. நாம மனுஷங்களா இருக்கிறதுனால மழை, புயல், இடி, மழை எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீ சரியா தான் சொல்ற. போய் முதல்ல மாம்பழத்தை பறிச்சுக்கிட்டு வந்துரு. ஏண்டா மண்டையா, டேய் நான் இப்பதானடா உத வாங்கிட்டு வந்திருக்கேன். மறுபடியும் என்னைய போய் மாட்டி விட பாக்குறியா? மழை, புயல் இதெல்லாம் ஜெயிச்சு வந்தவங்கன்னு இப்பதானே பெருமையா சொன்ன மோட்டோ. அப்படின்னா சூப்பர் ஐடியா ஒண்ணு இருக்கு. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கல்ல கிடத்து இந்த மரத்தை மேல கீரையெல்லாம் மாம்பழங்கள்லாம் கீழே விழுந்துரும். அதை நாம எல்லாரும் மொத்தமா எடுத்து சாப்பிடலாம். சீக்கிரமா வாங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. நாம எல்லாரும் ஒற்றுமையாக இழுத்தோம்னா நாம ஜெயிக்கலாம். ஒற்றுமையே உயர்வு தரும். ஒற்றுமைனா என்னன்னு தெரியுமா? அதுதான் யூனிவர்சல். இல்ல அது யூனிட்டி. மோட்டோ, நாம பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க, ஒற்றுமையோட ஒரு சிறந்தது வேற எதுவுமே இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து அந்த கல்ல மரத்துல அடிச்சு பார்க்கலாம். இப்ப அந்த மரம் நம்ம கிட்ட என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. வாங்க சீக்கிரமா போய் கீழே விழுந்த மாம்பழங்களை எடுத்து நாம ஆறாம உட்காந்து சாப்பிடலாம். யார் தடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஐயோ எப்பா. சாரி சாரி, நாங்க கேங்கா வந்தது தப்புதான். ஆண்டவா, எங்களை காப்பாத்து. மரமே, நாங்க எல்லாரும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். மோட்டு பண்ண தப்புக்கெல்லாம் நாங்க சிக்கி சின்ன பின்னமா ஆகிட்டு இருக்கோம். எங்களை மன்னிச்சிடு. ஐயா என்ன படிச்சிருக்க? தெரியாம வந்துட்டேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், என்ன விட்டுடுங்க. அப்பா, நான் தெரியாம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஒற்றுமையா இருக்கிறது மிகப்பெரிய சக்தின்னு அவன் தான் சொன்னான். மரத்தை அரெஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா நான் உடனே அந்த மரத்தை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டிருப்பேன். அந்த மரத்தோட ஒரு மாம்பழத்தை மட்டும் யாராவது கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. அதுக்கு மாத்து மருந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் பாக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த மரம் காணாம போயிடும். இப்ப அந்த மரத்துல இருந்து ஒரே ஒரு பழம் மட்டும் தான் வேணும். இந்த வேலையெல்லாம் நம்ம மோட்டுக்கு அல்பா சாப்பிடுற மாதிரி ஆச்சா? முடியாது. அடி மேல அடி அடுத்து அம்மிய நகரணுவாங்க. நான் இப்ப டம்மி ஆயிட்டேன். இந்த பிரச்சனை உருவாக காரணமே நீதான். அதனால இத நீதான் சரி பண்ணணும் மோட்டோ, புரிஞ்சுக்க. அது மட்டும் இல்லாம நீ ஒரு மாவீரங்கிறத மறந்துடுற மோட்டோ. போ, உன்னால முடியாதது எதுவும் இல்ல. பார்டர்ல இருக்கும் போது நீ எதிரிகளை எப்படி பந்தாடுனங்கிறத மறந்துடாத மோட்டோ. இப்படி ஊசி பேசி என்ன நகலமாக்கிடுவானுங்க போல இருக்கு. சரி, ஆண்டவ மேல பாரத்தை போட்டு முயற்சி பண்ணுவோம். நெல்லே, நான் இப்ப மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல,
அனாவசியமா என்ன தொந்தரவு பண்ணாத. நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசு. என்ன காப்பாத்து மோட்டு. நிறுத்து. மரியாதையை நண்பனை விடுதலை பண்ணிடு. உன் மாம்பழத்தை தொட்டதுனால தானே உனக்கு கோவம் வருது. இதெல்லாம் சாதாரண மாம்பழம் தான். ஆனா எங்க ஊர்ல பெரிய ஞானப்பழமே இருக்கு. இந்த ஞானப்பழத்தால சிவபெருமான் குடும்பத்துல ஒருத்தர் பிச்சுக்கிட்டு பழனிக்கே போய் உட்கார்ந்துட்டாரு. அதுலதான் நாங்க பஞ்சாமிர்தமே போடுறோம். நீ வச்சுக்க இத. விடுறா முதல்ல அவனை. அந்த பயம் இருக்கணும். இனிமே உனக்கும் எங்களுக்கு பேச்சே கிடையாது. நாங்க இங்க கிளம்புறோம். மோட்டோ நீ என்ன பண்ற? மாம்பழம் கிடைச்சா அதை கையில பிடிச்சு வச்சுக்க மோட்டோ. இங்க என்ன 2020 லீக் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. நான் பால் போட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அடிச்சுக்கிட்டே இருக்க. என்ன தைரியம் உனக்கு? ஓடிடலாம் மோட்டோ. அட மோட்டு பத்துலு, இப்படி இடி விழுந்த மாதிரி வந்து விழுந்துட்டீங்களேப்பா. இதனால என் இடுப்பெலுமே உடைஞ்சு போச்சு போல இருக்கு. உங்க யாருக்காவது மாம்பழம் கிடைச்சதா? கிடைச்சிருந்தா கொடுக்க மாட்டோமா மண்டையா? எதுவுமே கிடைக்கல. நான் ஒரு மாம்பழத்தை எடுத்து வச்சிருக்கேன். அது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கேன். டேய் மோட்டோ, ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்கு. நல்லா இருக்கு. டேய் குண்டு மண்டு, இத ஜட்காவோட ஆராய்ச்சிக்காக தானே கொண்டு வந்தோம். அத போய் சாப்பிட்டியேடா. சாரிப்பா. இப்போ என்னடா பண்றது மண்டையா? இந்த மாம்பழ தோல் மட்டும் போதும்பா. இத வச்சு நான் வேலையை முடிச்சிடுறேன். இங்க பாரு மோட்டோ, சொல்றத நல்ல ஞாபகம் வச்சுக்க. நீ ஊத்துற மருந்து வேருக்குள்ள போய் ஆகணும் மோட்டோ. ஏதாவது செய். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. நீ சமோசா சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருந்து போராடு மோட்டோ. நான் சமோசா சாப்பிடாமயே உன் பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். இப்ப இதுல இத ஊத்தணும். என்ன மாதிரியே மரமும் சமோசா சாப்பிட்டுருக்கா என்ன? வட வட வட. இப்ப பாருங்க. இந்த செடி மேல வெளிக்காத்து படவே கூடாது. இந்த பாட்டிலுக்குள்ள இந்த செடி எப்பவும் அப்படியே தான் இருக்கணும். கச்சா கச்சா, எல்லாரும் நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். என்ன பிரச்சனை இல்ல, எஸ் ஆயிட்டோம் இல்ல. அந்த பாட்டில என்கிட்ட கொடுங்க. இத கொஞ்ச நாளைக்கு நான் கொண்டு போய் அந்த ஜெயில வச்சிடுறேன். அப்பதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். உன் ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. இப்ப அடங்கி போயிடுச்சுல்ல. இனிமே நீ இந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். என்ன ஆட்டம் போட்ட மனுஷங்கன்னா உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? ஆஹா, நீ குட்டியானாலும் சரி உன்னை கட்டி போட்டு அடிக்காம விட மாட்டேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பிஞ்சிலேயே பழுத்து இருக்குன்னு. நீ குட்டியா இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்னே ஒன்னு எடுத்து சாப்பிட்டு அது மட்டும் என்ன காரியம் பண்ண? நான் தான் அதுக்குள்ள காத்தே படக்கூடாதுன்னு சொன்னேன்.